என் பேர் ராஜ்குமார். நான் வந்து பிஇ ட்ரிபிள் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிஇ ட்ரிபிள் முடிச்சுட்டு எங்கள் காலேஜில் சொன்ன காலேஜில் வந்து கம்பெனி நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. இன்டர்வியூ வந்துச்சு, காலேஜில் செலக்ட் ஆகி பிளேஸ் ஆனேன். ஆனால் பிளேஸ் ஆன கம்பெனி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பிளேஸ் ஆனதுனால என்னால் வந்து ப்ரொடக்ஷனை தவிர வேற எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் என்னால் கற்றுக்க முடியல. வேற என்னோட லெவலை வந்து என்னால் க்ரோ பண்ண முடியல. அதே ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த செட் ஆகலை. சரி, நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கலாம், என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ இங்கே என்னென்ன மாதிரி கோர்ஸ் பண்ணலாம், நான் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கேனே, என்னென்ன மாதிரியான கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு நிறைய விஷயங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ சர்ச் பண்ணி போகிறப்ப இந்த மாதிரி எலக்ட்ரிக்கலில் பவர் பிளான் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. சரி, பவர் பிளான் படிச்சுட்டா நம்மளுக்கு வேலை கிடைச்சிருமா, ஏன்னா அந்த இடத்துல மோஸ்ட்லி நம்ம போனோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு. அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் போக முடியும். நான் சரின்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட்டோட எந்த கோர்ஸ் சென்டர் வந்து நம்மளுக்கு வந்து கத்தும் கொடுத்துட்டு அதே சமயத்தில் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப ஐஏஎஃப்எம் ஆடு பார்த்தேன். ஐஏஎஃப்எம் ஆடு பார்த்துட்டு சரி, ஓகே, நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்போம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம், ரிவ்யூ பார்ப்போம். அப்புறம் அங்கே படிச்சவங்கள்ட்ட போயிட்டு விசாரிச்சு பார்ப்போம், அது உண்மையா பொய்யா, அங்கே பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காளா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தேன். அப்போ இங்கே படிச்சவங்கள்ட்டையுமே விசாரிச்சு பார்த்ததுல நிறைய பேர் இங்கே பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே ஃபோன் அடிச்சு கேட்டதுல வந்து விமல்ராஜ் சார் சொன்னார், நீ பவர் பிளான் படிப்பா, நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்றோம், உனக்கு படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றோம், அதே மாதிரி ஒரு நல்ல வேலை நல்ல சேலரியோட வாங்கி கொடுக்கறதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து படிச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து கோர்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பிளேஸ்மெண்ட் ஆக போகிறேன். ஒரு 25,000 சேலரியில் நான் பிளேஸ்மெண்ட் ஆக போகிறேன். மொத்தம் எனக்கு 29,000 சேலரி. அதில் வந்து 25 வந்து கைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா சார். விமல்ராஜ் சாரோட கைடன்ஸ்லாம் நல்ல விஷயமும் நிறைய, எப்படி பேசுறது, என்ன பண்ணுறது, எப்படி வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எப்படி கேதர் பண்ணான்னு அவரோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணார். தேங்க்யூ ஃபார் விமல்ராஜ் சார். தேங்க்யூ ஃபார் ஐஏஎஃப்எம்.